மகாவலி கங்கையை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணித்தியாலயங்களில் பெருவெள்ள நிலைமை ஏற்படுவது குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 1 மணி வரை செல்லுபடியாகும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மகாவலி கங்கையின் மேல் நீரூந்து பகுதிகளில் கடந்த சில மணித்தியாலயங்களில் பெய்த மழை வீழ்ச்சி, மேலும் மழை பெய்யக்கூடும் என்ற முன்னறிவிப்பு மற்றும் கொத்மல நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறக்கக்கூடிய மகாவலி கங்கை வடிநிலத்தின் உடுநுவர, உடப்பலாத, யட்டினுவர, தொழுவ, கொத்மல, பஸ்பாகே, கங்கையிரல கொரெல்ல, பஸ்பாகே கொரெல்ல, கங்கவட்ட கொரெல்ல, ஆரிஸ்பத்துவ மற்றும் பாத்ததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட மகாவலி கங்கையை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கே இந்த பெருவெள்ள அபாயம் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பகுதிகளில் மகாவலி கங்கைக்கு அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும், ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. கலனி ஆற்று படுகையின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தெய்யோவிட்ட, ருவன்வெல்ல மற்றும் எட்டியாந்தோட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் தாழ்வான பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கலனி கங்கையை அண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு கேட்கப்பட்டுள்ளனர். எட்டன் கொட்டகல பகுதியில் நேற்றிரவு முதல் பெய்த அடைமழையால் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் கொட்டகல லொக்கில் பகுதியில் சுமார் 40 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதுடன் பாதசாரிகள் மற்றும் வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அதிகாரிகளினால் பணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் தொடர் கனமழையின் காரணமாக எட்டன், நுவரெலியா மற்றும் எட்டன், கொழும்பு போன்ற பிரதான சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் மலையக பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். Hello? மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் தொடர் கடும் மழை காரணமாக எட்டன், டிகோயாவில் பல குடியிருப்புகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. எட்டனிலிருந்து காசல்ரி நீர்த்தேக்கத்துக்கு பாயும் டிகோயா கால்வாயை பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக கால்வாயின் இருபுறமும் உள்ள பல வீடுகளும் ஒரு வாகனம் திருத்தும் நிலையமும் நீரில் மூழ்கியுள்ளது. 2013ஆம் ஆண்டிலும் டிகோயா கால்வாய் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக இதேபோன்று ஒரு பேரழிவு ஏற்பட்டதாகவும், மீண்டும் டிகோயா கால்வாய் பெருக்கெடுத்து ஓடுவதால் தங்களது வீடுகள் நீரில்
நீரில் மூழ்கியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் மகாவலி ஆறு பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக நாவலப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதி நீரில் மூழ்கியுள்ளது. ना एक घट आइडिया अवो गन आयत कर மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகின்ற நிலையில் மேல் கொத்மல நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேல் கொத்மல நீர்த்தேக்கத்தின் 3 உபநீர் வழித்தடங்கள் இன்று காலை தானாகவே திறக்கப்பட்டுள்ளன என நீர்த்தேக்க பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது காணப்படும் மோசமான மழையுடன் கூடிய காலநிலை தொடர்ந்தால் மீதமுள்ள வான்கதவுகளும் தானாகவே திறக்கப்படலாம் எனவும் அப்பகுதியில் சென்ட் கிளயார் மற்றும் டெவன் நீர்வீழ்ச்சிகளின் நீர் வரத்தும் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்தனர். கொத்மலோயா நீர்த்தேக்கத்திற்கு கீழ்ப்பகுதி இரு கரைகளிலும் வசிக்கும் மக்கள் மற்றும் நீர்நிலைகளை பயன்படுத்துபவர்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது.
மார சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மோதலினால் சிறைச்சாலைக்கு நேர்ந்துள்ள சேதம் 15 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதலுக்கான காரணங்களை கண்டறிய தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் இத்தகவல் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சிறைச்சாலையின் பெருமளவிலான சொத்துக்களை கைதிகள் அளித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான கட்டடங்களின் ஓடுகள் உடைக்கப்பட்டு கூரைகளுக்கு பலத்த சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலை புனர்வாழ்வு திட்டங்களின் கீழ் தையல் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்களையும் கைதிகள் அளித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று நள்ளிரவு வரை கைதிகள் சிறைச்சாலை வளாகத்திலிருந்து வெளிப்புறத்தை நோக்கி கற்களினால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அத்தாக்குதல்கள் காரணமாக சிறைச்சாலை சுற்றியுள்ள சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் சாத்தான், அசார், பட்டா மற்றும் மற்றொரு கைதியும் இணைந்தே இந்த பதற்றமான சூழ்நிலையை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பதற்ற நிலையின் போது வன்முறையில் ஈடுபட்ட கைதிகளை அடையாளம் கண்டு அவர்களில் 104 பேரை பூசா உள்ளிட்ட மேலும் 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்ய சிறைச்சாலைகள் திணைக்களம் நேற்று பிற்பகல் நடவடிக்கை எடுத்தது. சிறைச்சாலைகளுக்குள் போதைப் பொருள் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் இந்நாட்களில் நிலவும் போதைப் பொருள் தட்டுப்பாடு காரணமாகவே இந்த பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 4 கைதிகள் கூரை மீது ஏறி சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு எதிராக தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததாகவும் அதன்போது சிறைச்சாலையின் உயர் அதிகாரி ஒருவர் வருகை தந்து இது தொடர்பில் கைதிகளிடம் கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அங்கிருந்து கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளை நோக்கி கற்களால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்நேரத்தில் அதிகாரிகள் அவ்விடத்திலிருந்து வெளியேறியதுடன் சிறைச்சாலை வைத்தியசாலையில் உள்ள மருந்துகள், சமையல் அறையில் உள்ள கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள ஆயுதங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை பாதுகாப்பாக அவ்விடத்திலிருந்து அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கிடையில் மேலும் சுமார் 1500 கைதிகள் சிறைச்சாலையின் ஒரு பகுதியில் கட்டப்பட்டு வரும் மதிலை உடைத்து தப்பியோட முயற்சித்துள்ளனர். அந்த முயற்சியை முறியடிப்பதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். அவ்வாறாயினும் அந்நேரத்தில் மற்றொரு குழுவினர் சிறைச்சாலையின் கட்டடம் ஒன்றுக்கு தீ வைத்துள்ளனர். பின்னர் அவர்களில் உள்ள ஒரு குழுவினர் கைதிகளிடமிருந்து கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படும் கட்டடத்தை உடைத்து அங்கிருந்து போதைப் பொருளை பயன்படுத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் மேலும் சில கைதிகள் ஏனையோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூடங்களுக்கு சென்று அங்குள்ள பூட்டுகளை உடைத்து அவர்களும் அச்சிறை கூடங்களிலிருந்து வெளியே வருவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். அவர்களில் ஒரு பகுதியினர் சிறை கூடங்களிலிருந்து வெளியே வந்த போதிலும் மற்றொரு குழுவினர் அதனை மறுத்து தாம் தங்கியிருந்த சிறை கூடங்களிலேயே தங்கியிருந்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் பதற்ற நிலையை வழிநடத்திய கைதிகள் வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலைகளுக்குள் திட்டமிட்ட வகையில் மோதல்கள் உருவாக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் ஏற்பட்டு அது குறித்த விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் அதற்கு எதிராக ஒரு தரப்பினர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் சிறைச்சாலையில் காணப்படும் நெரிசலை குறைப்பதற்கு திட்டமிட்ட வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் 40,000க்கும் மேற்பட்டோர் உள்ள நிலையில் அவர்களில் 30,000 பேர் வரையிலானோர் தடுப்பு காவலில் உள்ளவர்களாவர். இவர்களில் 23,000 பேர் வரையிலானோர் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள். தடுப்பு காவலில் உள்ளவர்களுக்கு விரைவாக பிணையளிப்பதற்குரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் செயற்பாடுகளை விரைவுபடுத்துவதற்குரிய வளங்கள் தற்போது அளிக்கப்பட்டுள்ளன. 100 கிராமிற்கும் குறைவான போதைப் பொருளுக்கு மேல் நீதிமன்றம் ஊடாக பிணை பெற்றுக் கொள்ளும் வகையில் சட்ட திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் சிறைச்சாலைகளில் பௌதீக வளங்களை விரிவுபடுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளுக்குள் திட்டமிட்ட வகையில் மோதல்கள் உருவாக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் ஏற்பட்டு அது குறித்த விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் அதற்கு எதிராக ஒரு தரப்பினர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். சிறை கைதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. போதைப் பொருள் தொடர்பில் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மார சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய 3 உறுப்பினர்களை கொண்ட விசாரணை குழு ஒன்று நேற்று மார சிறைச்சாலைக்கு விஜயம் செய்து இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சுபாஷன சுபவிக்ரம இந்த சம்பவம் ஒரு திட்டமிடப்பட்ட சதியின் அடிப்படையில் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும்
கருத்து தெரிவிக்கையில் சிறைச்சாலையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. அனைத்து பொருட்களுக்கும் முற்றாக அளிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டுள்ளதால் தற்போதுள்ள சூழ்நிலையில் கைதிகள் அங்கு தங்கியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கைதிகளின் செயற்பாடுகளாலோ அல்லது அவர்களின் கோரிக்கைகள் காரணமாகவோ இடம்பெற்றதா அல்லது வேறு ஏதேனும் தரப்பினரின் நலனுக்காக நடத்தப்பட்டதா என்பதை கண்டறிய வேண்டும். ஒரே அறையிலுள்ள ஒரு சில நபர்களினால் இதனை செய்திருக்க முடியாது. அழிவின் அளவை கருத்தில் கொள்ளும் போது அது ஒரு திட்டமிட்ட செயலின் விளைவாகவே இருக்கலாம் என உறுதியாக நம்புகின்றோம் என்றார். இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு காரணம் குறித்து ஆராய்வதற்கும் இதற்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காண்பதற்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரால் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலை அமைப்பை நிர்வகிக்க முடியாத தற்போதைய அரசாங்கத்தால் இருந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமா என்பதே பிரச்சினையாக உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு பொர்லேயில் நேற்று நடைபெற்ற பொது கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் வெளிநாட்டு கடன்களை முறையாக திரும்பிச் செலுத்த முடியாமலும் சிறைச்சாலைகளை கட்டுப்படுத்த முடியாமலும் உள்ள இந்த அரசாங்கம் மக்களின் பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதே பிரச்சினையாக உள்ளது. கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அரசாங்கம் ஆதரவாக வாக்களித்தது. இருப்பினும் சில நாட்களுக்கு பின் மீண்டும் மகார சிறைச்சாலையில் அதேபோன்று மோதல் வெடித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். අප රට තුළ ඉතාමත්ම අවිනිශ්චිත ව්‍යාකූලත්වය නිර්මාණය වෙලා තිබෙනවා. ජනතා විමුක්ති පෙරමුණේ රජයට රට ඉදිරියට ගෙන යන්න පොදු ජනතාවට සෞභාග්‍ය උදා කරවන්න කිසිම වැඩපිළිවෙලක් කිසිම දර්ශනයක් නැහැ. ඒ අය කරන්නේ ප්‍රශ්න විසඳනවා වෙනුවට ප්‍රශ්න නිර්මාණය කිරීම. මේ වර්තමාන රජයට හිරගෙදරක් පාලනය කරගන්න බෑ. එතකොට මේ රටේ බන්ධනාගාර පද්ධතිය කළමනාකරණය කරන්නට බැරි රජයක්. පුළුවන් ද රටේ ලක්ෂ 220ක් පොදු ජනතාවගේ ජන ජීවිත සුඛිත මුදිත කරන්න. දැන් මීට පෙර තිබුණු පාර්ලිමේන්තු සැසිවාරේ අපි ගෙනාවා අධිකරණ සහ බන්ධනාගාර ඇමතිට විරුද්ධව විශ්වාස භංගයක්. අති විශාල ප්‍රමාණයක් ජනතා විමුක්ති පෙරමුණේ මන්ත්‍රීවරු ඔහුට පක්ෂපාතීව ඡන්දෙ දීලා පාර්ලිමේන්තු සභාගර්භය තුල අපිට සමච්චා කරා. දින කිහිපය ගත වුණේ මහර බන්ධනාගාරය තුලත් බරපතල අර්බුදකාරී තත්ත්වයක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. අධිකරණ ඇමතිතුමාට පක්ෂපාතීව ඡන්දය ලබා දුන්නු JVP එකේ මන්ත්‍රීවරු කියන්නේ ඔබට පුළුවන් ද වස්ත්‍රයක් ඇඳගෙන මහපාරේ යන්න? හැම අතකින්ම රට ගොඩනගනවා වෙනුවට රට විනාශ කරන ආණ්ඩුවක් අද රට පාලනය කරන්නේ. දැන් මහර බන්ධනාගාරයේ උද්ගත වෙලා තිබෙන ප්‍රශ්නයටත් විසඳුම කියයි ඒකට 65 67 කරන්න ඕනේ 63 65 කරන්න ඕනේ කියලා. මේ රටේ ජනතාවගේ දැවෙන ප්‍රශ්නවල නිසි විසඳුම් ලබා දෙන්නට ඔබ කටයුතු කරන්න. நாடு தழுவிய ரீதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 86,000 கடந்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 62ஆக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தொடர்ச்சியாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. கடந்த ஜனவரி முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியிலுள் சுமார் 86,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நள்ளிரவு வரை 646 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மேல் மாகாணத்தில் 45,516 நோயாளர்களும், தென் மாகாணத்தில் 12,897 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 7,516 நோயாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு 137 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதி அபாயகரமான பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. கம்பஹா, கொழும்பு, கண்டி, மாத்தர, களுத்தர, காலி, ரத்தினபுரி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலும் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதை காணக்கூடியதாக உள்ளது. இந்நிலையில் நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வரும் நிலையில் டெங்கு பரவல் எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை நுளம்பு பரவலை கட்டுப்படுத்த பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார மருத்துவ அதிகாரிகள், போலீசார் மற்றும் முப்படையினரும் ஒன்றிணைந்து நுளம்பு குடம்பி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆகையால் பொதுமக்களும் தமது சமூக பொறுப்பை உணர்ந்து நுளம்பு பரவுவதற்கு இடமளிக்காது சுற்றுப்புறத்தை சூழலை தூய்மையாக வைத்திருப்பது அவசியம் என சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரநாகுட ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கும் 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றிய போது யோசித்த ராஜபக்ச என்ற பிரதிவாதி
பிரித்தானியாவின் அரச கடற்படை பயிற்சி கல்லூரியின் ராயல் நேவி யங் ஆபீசர்ஸ் கோர்ஸ் பாடநெறிக்கு செல்வதற்கு முறையற்ற விதத்தில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்னாகுடவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அச்செயலூடாக முறையற்ற லாபத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பிரதிவாதியான யோசித்த ராஜபக்சவிற்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பிரதிவாதிகளுக்கு எதிராக ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை 8 ஆகும். இக்குற்றப்பத்திரிகைகள் தற்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை பிரதிவாதிகளிடம் கையளிக்க எதிர்காலத்தில் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்படவுள்ளது. கொரிய குடியரசுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் கல்வி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 2026 கே கல்ச்சர் ஃபெஸ்டிவல் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது. தென்கொரியாவின் ஃபார் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி மற்றும் இலங்கையின் IDM நேஷன் கேம்பஸ் இன்டர்நேஷனல் ஆகியவை கொஃபிஸ் யூனிவர்சிட்டி சப்போர்ட் புரோகிராமின் கீழ் இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்கின்றன. இந்த நிகழ்வு 2026 ஆகஸ்ட் 29 கொழும்பு பிஷப் கல்லூரி மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. கல்வி மாநாடு, கே கலாச்சார அனுபவ நிகழ்ச்சிகள், கொரிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், K-pop நடனங்கள், டிக் உண்டோ காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெறவுள்ளன. இந்நிகழ்வின் ஊடகவியலாளர் சந்திப்பில் IDM மற்றும் நேஷன் கேம்பஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ஃபார் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள், கல்வியாளர்கள் மற்றும் கொரிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இவ்விழா தென்கொரியா மற்றும் இலங்கை மக்களுக்கிடையிலான நட்பு, கலாச்சார புரிதல் மற்றும் கல்வி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமையும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.